நடக்குதா என் சோதனை காலம் நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். இங்க சுந்தரின் வீடு எங்கம்மா இருக்கு? ஓ, சுந்தரி வீடா? சுந்தரி வீட்டை பத்தி எதுக்காக விசாரிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு நான் வரேன் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சூர்யா தம்பி எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. அதான் அவங்க வீட்ல போய் பேசி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம்தான். பையன் ரொம்ப தங்கமான பையன். அவனை பத்தி நீங்க விசாரிக்கலாம் தேவையே இல்லை. உங்க பொண்ணை தாராளமா கட்டி கொடுக்கலாம். என்ன கோவம் தான் கொஞ்சம் மூக்குக்கு மேல வரும். இந்த தெருவுல அடிதடினா அது அவனாலதான் நடக்கும். என்ன அடிதடியா? பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா நல்ல பையன் மாதிரி இருந்தான். அட நல்லவன்தாமா, அதனாலதான் அவனுக்கு கோவமே வருது. யாராவது தப்பு செஞ்சா அவனால பொறுத்துக்க முடியாது, உடனே தூக்கி போட்டு அடிச்சிருவான். மத்தபடி ரொம்ப தங்கமான பையன். கோவக்காரன் வேற சொல்றாங்க. இதனால நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த பையனை கோவக்காரன் சொன்னதும் உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமே யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். பொண்ணுங்களை ரொம்பவே மதிப்பான். ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா போதும், அந்த பையன் தான் முதல் ஆளா நிப்பான். அதனால அவனால உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா உங்க பொண்ணை அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கலாம். அந்த பையன் உங்க பொண்ணை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. இப்பதான் மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு. நான் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வரேன். சரிங்கம்மா. போய் வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? இது சுந்தரியன் வீடு தானே? ஆமா. நீங்க இங்க சூரிய தம்பியோட அக்கா தானே நீங்க? ஆமா. என்னாச்சுமா? அவனால ஏதாவது பிரச்சனையா? அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அவன் எதுவும் தெரிஞ்செல்லாம் பண்ண மாட்டான். கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பான். உங்க தம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா நான் இப்படி சிரிச்சுட்டே வந்து கேட்பேன். 2 நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். உங்க தம்பி தான் என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. சேர்த்தது மட்டும் இல்லாம பணத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கு தான் உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே இன்னொரு விஷயமும் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, நீங்க தானே அது? உள்ள வாங்கம்மா. என் தம்பி சொல்லிட்டு தான் இருந்தான். நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையே? பரவாயில்லம்மா, நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு கிறுக்கி வந்தவங்களை வெளியே நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்கம்மா. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதில்ல. நீ உட்காரு, ஒரு வார்த்தை பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். சரிங்கம்மா, நீங்க உட்காருங்க, பேசலாம். நான் சுத்தி வளைச்சு பேசலாம் விரும்பல, நேர விஷயத்துக்கு வரேன். சுந்தரி, சுந்தரி, யார் இவங்க? ஏங்க, சூர்யா சொல்லிட்டு இருந்தால ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்னு, அவங்க தாங்க இவங்க. ஓ அப்படியா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏங்க, ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. நீங்களும் இருங்க. நீங்க சொல்லுங்கம்மா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, நேர விஷயத்துக்கு வரேன். நீங்க உங்க தம்பிய ரொம்பவே நல்லா வளர்த்திருக்கீங்க. அச்சச்சோ, என்னாச்சு தம்பி? அது அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பொறையேறிடுச்சு. ஐயோ, ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கிண்டல் பண்றதுக்கு வாய் இருக்காது. இல்ல சுந்தரிமா, உன் தம்பியை நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு சொன்னதும் சிரிப்பு வந்துருச்சு. யோ, என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். ஒரு குறைச்சலும் இல்ல. சரி சரி, நீ பேசு. அவர் கொஞ்சம் அப்படிதாம்மா, நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுக்கு நான் வரேன் தேடிட்டு இருக்கேன். உங்க தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவரையே பேசி முடிச்சிடலான்னு என் மனசுல தோணுச்சு. அதான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஊருக்குள்ளேயும் வரும்போது உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் சொன்னாங்க. அதுலயும் தம்பி பத்தி ரொம்ப நல்லதா சொன்னாங்க. என்ன கோவம் தான் கொஞ்சம் கூடுதலா வரும்னு சொன்னாங்க. கொஞ்சமா? அதெல்லாம் எக்கச்சக்கமாவே வரும். அதனால என்ன தம்பி, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும். அவர் நல்ல விஷயத்துக்காக தானே கோவப்படுறாரு. அது ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்ல. நான் என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். இனி முடிவை நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரு நிமிஷம், என்னங்க நடக்குது? திடுதிப்புன்னு வந்து இப்படி கேக்குறாங்க. என்ன சொல்லட்டும்? சுந்தரிமா, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. சூர்யாவுக்கு இது கல்யாணம் பண்ற வயசு தானே. நம்மளும் வரன் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு நல்ல வரன் தேடி வந்திருக்குன்னா அதை எதுக்கு விடணும்? அந்த அம்மா கிட்ட போட்டோவையும் ஜாதகத்தையும் வாங்கு, பேசி முடிச்சுக்கலாம். இல்ல, சூர்யாவுக்கு இதுல சம்மதமானு கேட்கணும்ல. அவன் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கான்? அவன் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சரிங்க, அவன் மாடியில தான் இருக்கான். நீங்க கூட்டிட்டு வாங்க. சரி, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். என்னாச்சுமா, ரொம்ப யோசிக்கிறீங்க? நாங்களும் எங்க தம்பிக்கு வரன் பார்த்துட்டு தான் இருந்தோம். எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் என் தம்பி வரட்டும். அவனுக்கு ஓகேன்னு சொன்னா எங்களுக்கும் சம்மதம் தான். சரிம்மா, தம்பி வரட்டும், நானே கேக்குறேன். ஐயோ, எங்கேயா என்ன இழுத்துட்டு வர? பதில் சொல்லு. டேய், உன்னை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. என்னது? மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்களா? யோ, லூசா நீ? எல்லாரும் பொண்ணு பார்க்க போவாங்க சரி, அது என்ன மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்கங்கிற? பொண்ணோட அம்மா உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க, அதான் உன்னை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. யோ, என்னையா சொல்ற? பொண்ணோட அம்மா என்ன பார்த்து மயங்கிட்டாங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவை நீ ஹாஸ்பிட்டல் சேர்த்தல, அந்த அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சான். யாரு சொல்ற நீ? அதான்டா, தினமும் போன் பேசிட்டு இருக்கியே, அந்த பொண்ணோட அம்மா தான். ஜோவோட அம்மாவா? அவங்கதான் வந்திருக்காங்க. உன்னை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. சரி சரி, வா. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, தம்பி இப்ப வந்துருவான். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அட வாப்பா சூர்யா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா.
என்ன திடீர்னு வீடு வரைக்கும்? நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜோக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பையன் தேடுனாலும் கிடைக்க மாட்டான். அதான் உன்னையே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. ஏண்டி உன் தம்பி பிடிச்சிருக்குன்னு சொல்வானா இல்ல பிடிக்கலன்னு சொல்வானா? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்னமோ உன் தம்பி மேல டவுட்டா இருக்கு. ஏற்கனவே அந்த பொண்ணு லவ் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என் தம்பி அப்படிப்பட்ட பையனா கிடையாது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. அக்காவுக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னோட விருப்பம்னு சொல்லுவான். நீ தான் அப்படி நினைச்சுக்கணும். நீ வேணா பாரு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பளிச்சுன்னு சொல்ல போறான். இல்ல இல்ல, என் தம்பி அப்படிலாம் சொல்ல மாட்டான். நீங்க தேவையில்லாம என்ன போட்டு குழப்பாதீங்க. உன் தம்பி மேல அவ்வளவு நம்பிக்கையா? அதையும் பாத்துடலாம். என்னப்பா கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்கிற? என் அக்காவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். என் அக்காவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். எப்படி? என் தம்பி பத்தி எனக்கு தெரியாது? என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சின்ன வயசுல இருந்து என் அக்கா தான் என்ன வளர்த்துருக்கா. அவளுக்கு தெரியாதா எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு? அவ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்னம்மா, உங்க தம்பி முடிவை உங்ககிட்டயே விட்டுட்டாரு. நீங்க சொல்லுங்க. எனக்கும் பரிபூர்ண சம்மதம் தான். அப்படியே உங்க பொண்ணுகிட்டயும் சம்மதமானு கேட்டுருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பூ வைக்கிறதுக்கு வரோம். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் என் வீட்டுக்கு மருமகன வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி உனக்கு ஓகே தானே? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான்க்கா. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுரு. அதுக்கு என்னப்பா, நீயே போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துரு. பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஆமாப்பா, என் பொண்ணு இப்ப காலேஜ்ல தான் இருப்பா. நீ போய் கேட்டுட்டு வந்துரு. நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ போய் கேட்டுட்டு வந்துரு. டேய், எப்படா உங்க அக்கா சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஒருவேளை அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்னு வை, அக்கா எப்படியாவது இதை தட்டி கழிச்சு விட்டுருப்பா. அக்கா இஷ்டம் தான் ஏன் இஷ்டம்னு சொன்னதும் அவ சரின்னு சொல்லிட்டா. சரியான ஆள் தான்டா நீ. சரி சரி, அப்புறம் என்ன, ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. போய் அந்த பொண்ணு கிட்ட பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வா. அடி அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லடி, இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. நேத்து ஃபுல்லா நீ ஹாஸ்டல் இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆமாடி, நான் சரியா சாப்பிட கூட இல்ல. ஆமாமா, 4 இட்லிக்கு மேல அவ சாப்பிடவே இல்ல. வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கிளாஸ்க்கு போகல? நீ வந்ததும் போலாம்னு நினைச்சோம். அதான் நீ வந்துட்டல, வா போலாம். ஜோ காலையிலயும் ஆள் ஃபோன் பண்ணிட்டாரு போல. பரவாயில்ல, ஆள் உன் மேல அக்கறையா தான் இருக்காரு. இன்னும் இங்க கன்ஃபார்மே ஆகல. அதுக்குள்ளேயும் ஆள் உசுர வாங்காதீங்க. அப்புறம் இது சதீஷ் இல்ல, அம்மா கால் பண்றாங்க. ஓ அம்மாவா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு, நாங்களும் பேசுறோம். சரி இரு போடுறேன். சொல்லுமா. ஏ ஜோ, நீ இப்ப எங்க இருக்க? வேற எங்கம்மா, காலேஜ்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா, காலேஜ்க்கு போயிட்டியா? ஏமா மறுபடியும் உடம்பு சரியில்லையா என்ன? நான் வேணா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. என்ன பேசி முடிச்சாச்சா? இப்படி திடுதிப்புன்னு யாரோ ஒருத்தனுக்கு என்ன பேசி முடிச்சிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம். அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவேன். பையன் ரொம்ப நல்ல பையன். ஏஜு, என்ன அம்மா இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க? அதாண்டி எனக்கும் புரியல. இப்ப என்ன பண்றது? இரு இரு, நாங்க பேசி பாக்குறோம். அம்மா, நான் கயல் பேசுறேம்மா. நீ எப்படி இருக்கீங்க? இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லடா. நீ எப்படி இருக்க? சாரிடாமா, ஹாஸ்பிட்டல் வச்சு உங்க 3 பேர்கிட்ட என்னால பேசவே முடியல. பரவாயில்லம்மா, நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏம்மா, ஜோவுக்கு இப்படி திடீர்னு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க. மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஒரு அம்மாவா இருந்துட்டு நான் இதெல்லாம் விசாரிக்காம இருப்பேன்? அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். மாப்பிள்ள தங்கமான பையன். இப்ப கூட ஜோவை பாக்குறதுக்கு அங்கதான் அவர் வந்துட்டு இருக்காரு. மா, எதுக்குமா இப்படி தேவையில்லாத வேலை பாக்குறேன்? நான் படிப்பு முடிச்சிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்திலாம் யோசிப்பேன். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம். மாப்பிள்ளையே உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போறதும் போகாது உன்னோட இஷ்டம். அதையும் நான் பேசிட்டேன். ஆறா, இவ்ளோ நல்லவனா? ஏய், நல்லவனும் கெட்டவனும் எனக்கு சதீஷ் தான் வேணும். அம்மா, எனக்கு இந்த மாப்பிள்ளலாம் வேண்டாம். நான் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இங்க வர வேண்டாம்னு சொல்லு. ஜோ, இந்நேரம் அவர் அங்க வந்துட்டு இருப்பாரு. நீ முதல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. ஏமா இப்படி உசுர வாங்குற? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பாரு ஜோமா, அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. எங்க நீ நான் போனதுக்கு அப்புறம் தனி மரமாயிருவேங்கிற பயத்திலேயே பாதி உசுறு என்னை விட்டு போயிரும் போல. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நான் நல்லா இருக்கும் போதே ஒருத்தன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு நீ வாழ்றத பார்த்துட்டா போதும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் செத்தாலும் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? ப்ளீஸ்மா, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாமே. ரோமா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. முதல்ல அந்த மாப்பிள்ளை பாரு. பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். உனக்கு நிச்சயமா அவனை பிடிக்கும். அவன் உங்ககிட்ட கேட்கும் போது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பழிச்சுன்னு அவன்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா,
நான் அவனை பார்த்துட்டு என்னோட பதில் என்னவோ அதை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. சரிடாமா, அதெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் நீ சொன்னா போதும். ம், சரிம்மா. ஜோ, இப்ப எதுக்கு அழுதுட்டு நிக்கிற? இல்லடி, என் மனசு முழுக்க சதீஷ் தான் இருக்காரு. நான் எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுக்கு எதுக்கு அழுகுற? அதான் அம்மா சொன்னாங்கல்ல, அம்மா உனக்கு கம்பெல்லாம் பண்ணல. நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற பதில அவர் மூஞ்சி பார்த்து சொல்லிட்டு வந்துரு. பிடிக்கலன்னு சொல்லிட்டீனா அவன் பாட்டுக்கு போயிட போறான். இதுக்கு எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க? இல்லடி, இதனால அம்மா மனசு எதுவும் காயப்பட்டுருச்சுனா? ஜோ, ஒவ்வொரு மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நீயும் தட்டி கழிச்சிட்டே இரு. ஒரு நாள் உன் மனசுல இருக்கிறது சதீஷ் கிட்ட சொல்வல. அவர் ஓகே சொன்னதும் உங்க அம்மா கிட்ட சொல்லிரு. ஒருவேளை சதீஷ் அம்மாக்கு பிடிக்கலனா? நிச்சயமா அம்மாவுக்கு அவர் பிடிக்கும். அம்மாக்கு 2-3 தடவை அவர் ஹெல்ப் பண்ணிருக்கார்ல. ஏய், வருத்தப்படாதடி. உனக்கு நாங்க இருக்கோம். ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஃபோன் வருது. அந்த பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, எடுத்து பேசு. ஏய், அந்த பையன் இல்லடி, சதீஷ் தான் கால் பண்றாரு. என்னது, சதீஷ் கால் பண்றாரா? ஆமாடி, இப்ப சதீஷ் வேற கால் பண்றாரு. நான் என்ன பேசுறது? ஜோ, சும்மா ஃபோன் எடுத்து பேசு. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம அவர் தானே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாரு. எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுவாரா இருக்கும். எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க. இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா நேத்து கால் பண்ண முடியல. அம்மா கூட இருந்தேன். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், ஏதோ இருக்கேன். உங்க அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவா? அம்மா கால் பண்ணி எதுவும் சொல்லலையே. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஜோ, என்னாச்சுடி? ப்ராப்ளம்னு கேட்டேன். சிசி, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க அம்மாவா? வீட்டுக்கா? எதுக்கு? எல்லாம் நம்மளை பத்தி பேசுறதுக்காக தான். நம்மள பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா அப்படி என்ன பேசுனாங்க? கல்யாணத்தை பத்தி பேச வந்திருந்தாங்க. கல்யாணமா? யாருக்கு? யார் கூட? இப்ப எதுக்கு பதற? உனக்கும் எனக்கும் கல்யாணம் பேசுறதுக்காக தான் வந்திருந்தாங்க. உங்களுக்கும் எனக்குமா? ஏய் ஜோ, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். ஜோ, அம்மா உன் மனசை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. பாரு, சதீஷையே உனக்காக பார்த்து வச்சிருக்காங்க. ஐயோ முருகா, எனக்கு இப்பனா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஜோ, அப்புறம் என்ன, கெட்டி மேல தான் டும் டும் தான். சும்மா இருங்கடி, எனக்கே வெக்க வெக்கமா வருது. பாருடா, நீ வெக்கப்பட்டலாம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அவ முகத்துல சந்தோஷத்தை பாரு. ஒருவேளை அவ ஏற்கனவே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாளோ? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவ என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு தான் கேட்டா. சோ லவ் இருக்கும்லாம் எனக்கு தோணல. டேய், ஆனா அவ முகத்துல சந்தோஷம் தாண்ட மாடுதே. எனக்கு என்னமோ லவ் இருக்கும் தான் தோணுது. சீச்சி, லவ்லாம் எதுவும் இருக்காது. இப்ப பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னா அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவோம். பாருடா. அப்போ உன் மனசுல எதுவும் இல்ல? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லு. அப்போ அம்மா சொன்ன பையன் நீங்க தானா? ஆமா. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. நீங்க என்ன பார்க்க வரதா? நீங்க எப்போ வருவீங்க? ஏன்னா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நான் ஆல்ரெடி வந்துட்டேன். வெளியே தான் வெயிட் பண்றேன். ஓ, அப்படியா? சரி, ஓகே, இருங்க, நான் வரேன். ஜோ, சூப்பர் ஜோ, உன் மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லிடு. நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஏய், சும்மா இருங்கடி. முதல்ல அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் நீ பல்ப் வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. முதல்ல அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டுரு. சரி, நான் கேட்டுட்டு வரேன். ஏய், நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன ஜோ, குஷி படத்துல வர ஜோதிகா மாதிரி அழகா இருக்க. ஜோ, ஆல் தி பெஸ்ட். போய் உன் பதில படிச்சுன்னு சொல்லிட்டு வந்துரு. சரி சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ள போயிடாதீங்க. ஐயோ, ஜோ வெக்கப்படுற அழகே தனிதான். என்ன வெக்கம். சும்மா இருங்கடி. சரி, நான் போயிட்டு வரேன். அவர் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல. ஓ, அவர் ரைட் ரைட், நடக்கட்டும். வால் வருது. இதுக்கப்புறம் இங்க எனக்கு என்ன வேலை? நான் கிளம்புறேன். டேய் நாய், போனினா கொன்றுவேன். ஒழுங்கா என் கூடயே நில்லு. டேய், நான் எதுக்குடா நந்தி மாதிரி நடுவுல? நான் கிளம்புறேன், விடு. டேய், எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த மாதிரி ஃபீல்லாம் முன்னாடி ஏற்பட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்க போறேன். தயவு செஞ்சு கூட நில்லுடா. சரி சரி, நான் நிக்கிறேன். நீ பதட்டப்படாம பேசு. டேய், கைட்டெல்லாம் போதும். போய் பட்டுன்னு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு வா. அட இருடா, போறேன். கை கால்லாம் உதறுது. அவகிட்ட போன்ல பேசும்போது கூட ஒண்ணும் தெரியல. ஆனா நேர்ல பார்க்கும்போது ஹார்ட் ரேட்லாம் 200க்கு எகிருது. சரி சரி, போ. வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. பிடிச்சிருக்கான்னு கேட்க சதீஷ் வருவார்னு பார்த்தா இவன் வந்து நந்தி மாதிரி நிக்கிறான். டேய் மச்சான், கேளுடா. அட கொஞ்சம் பொறுடா. ஓ, சதீஷ்க்கு பதிலா தான் இவன் கேட்க வந்திருக்கான் போல.
அவரே ஸ்ட்ரெயிட்டா கேட்க வேண்டியதானே, இதுல கூடவா தயக்கம்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? ஏமா அதான் கேக்குறான்ல, பதில் சொல்லு. உலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் ஏது, கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களே, பல உலக அழகிகள் கூடி உந்தன் பாதம் கழுவலாம்